அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது விரதங்களின் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். விரதம் வேறு, உபவாசம் வேறு. விரதம் என்ற சொல்லுக்கு சிறிதளவு உணவு பழம் சாப்பிட்டு ஏற்படும் கஷ்டத்தை சகித்துக் கொள்வது. ஸ்ரு என்ற வேர் சொல்லுக்கு கஷ்டம் என்று பொருள். விருத்தம் என்பதே விரதம் என்றானது. உபவாசம் என்றால் சமீபத்தில் வசிப்பது, அதாவது முழுமையாக உணவை தவிர்த்து கடவுளின் அருகில் இருப்பதாக கருதுவதாகும். விரதத்தை விட உபவாசம் மேலானது. மாதம் ஒரு முறை இருந்தால் போதுமானது. மன வலிமையும் ஆரோக்கியமும் உண்டாகும். விரத நாளில் வெங்காயம், பூண்டு, மாமிசம் தவிர மற்ற எளிய உணவுகளை குறைத்து சாப்பிடலாம். சோமவார அதாவது திங்கட்கிழமை விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் ஆயுள் அதிகரிக்கும். கோவிலுக்கு சென்று வழிபடும் போது அபிஷேகங்களில் நீர் வெளியேறும் கோமுகியிலிருந்து தீர்த்தம் பிடித்து அருந்துவதோடு தலையிலும் தெளித்து கொண்டால் நோய் நொடி நீங்கி ஆயுள் அதிகரிக்கும் என்ற அனுபவபூர்வமான தத்துவத்தை தரும் ஆதீனம் குருமா சன்னிதானம் கூறியுள்ளார். இவர் மிக சிறப்பானவர். தம்பதியர் ஒற்றுமையில் முக்கிய இடம் வகிப்பதே வீட்டின் ஆட்சி பொறுத்துதான். உங்கள் வீட்டில் அம்மன் ஆட்சியா? சிதம்பரம் என்றால் ஆண் ஆதிக்கம், மதுரை என்றால் பெண் ஆதிக்கம் என்று விளையாட்டாக சொல்வது வழக்கம். ஆதிக்கம் செலுத்தும் எண்ணம் மறைந்து எந்த விஷயமாக இருந்தாலும் இருவரும் பரஸ்பரமாக பேசி முடிவெடுத்தால் ஒற்றுமை குறைவிருக்காது. இதுதான் முதல் விரதம். மற்றபடி திங்கட்கிழமை என்று விரதம் இருந்து சிவபெருமான் கோவிலில் சோமஸ்கந்தரை வழிபடுவது, சனிக்கிழமை விரதம் இருந்து லட்சுமி நாராயணனை வழிபடுவது தம்பதியர் ஒற்றுமைக்கு மிக சிறப்பாகவே இருக்கும். அடுத்ததாக வளர்பிறை சதுர்த்தி, விநாயகரின் பிறந்த நாள். அன்று சுப விஷயங்களுக்காக விநாயகரிடம் வழிபாடு செய்து கொள்ளலாம். தேய்பிறை சதுர்த்தி என்று நம் வாழ்வில் குறுக்கிடும் தடைகள், இடையூறுகள் அகல வேண்டிக் கொள்ளலாம். அதனால்தான் இதற்கு சங்கடகர சதுர்த்தி என பொருள்படுகிறது. சங்கடம் என்றால் துன்பம், அற என்றால் போக்குவது என்பது பொருளாகும். எந்த விஷயமாக இருந்தாலும் இருவித நிலைகள் உண்டு. ஒன்று சாமானிய நிலை, மற்றொன்று உயர்நிலை. பக்தியை மனதில் நிலைநிறுத்தவும், கடவுளின் அருளை பெறவும், மனதில் நிலை நிறுத்தவும், இறைவனுடன் இரண்டாக கலந்து முக்தி நிலை பெறவும் தான் விரதங்கள் நமக்கு தேவை வழிகாடுகின்றன. இந்த விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு உடன்பாடு இல்லாவிட்டால் சாமானிய நிலையில் தேக ஆரோக்கியம் என்ற ரீதியிலாவது விரதத்தை மேற்கொள்வது சாலச் சிறந்ததாகும். அதாவது திங்கட்கிழமை பிரதோஷம், சனி பிரதோஷம், இதில் எது சிறப்பு வாய்ந்தது என்றால் இரண்டுமே சிறப்பு வாய்ந்தவைதான். திங்கட்கிழமை வரும் பிரதோஷத்தை சோம பிரதோஷம் என கூறுவார்கள். வளர்பிறை சதுர்த்தியை சனியை காட்டிலும் தேய்பிறை சனி பிரதோஷம் மிக உயர்ந்தது. இதை மகா பிரதோஷம் என்பர். எந்த ஒரு விரதம் இருந்தாலும் எதற்காக இருக்கிறோம் என ஒரு குறிக்கோள் இருப்பது வழக்கம். பிரதோஷ விரதம் என்றால் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை விரதம் இருந்து பின் சாப்பிட வேண்டும். இது போன்ற சதுர்த்தி விரதத்திலும் சந்திர தரிசனம் என்பது குறிக்கோள். எனவே இதை செய்த பின் சாப்பிடுவதே சரியானதாகும். சங்கடகர சதுர்த்தி எந்த மாதத்திலிருந்து துவங்க வேண்டும் என்றால் எந்த மாதத்திலும் துவங்கலாம். பொதுவாக ஆவணி மாத மகா சங்கடகர சதுர்த்தியில் துவங்குவது விசேஷமாகும். விரதம் இருப்பவர்கள் சாப்பிடாமல் தான் இருக்க வேண்டுமா என்றால் இறையுணர்வு அடைய உதவும் சாதனம் விரதம். விரத நாளில் உணவு, உறக்கம், சுபபோகங்கள் மறந்து முழுமையாக இந்த சிந்தனையில் ஈடுபட வேண்டும். ஒருவேளை மட்டுமே உணவு உண்ண வேண்டும். காலை இரவில் பால், பழம் சேர்த்து கொள்ளலாம், தவறில்லை. விரதம் என்பதற்கு உறுதியாக தீர்மானம் என்பது பொருள். இறை சிந்தனையில் மன உறுதியோடு ஈடுபட்டாலேயே விரதம் இருந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்துவிடும். நோம்பின் போது கையில் கயிறு கொட்டுவதன் மூலம் கையில் கட்டும் கயிறு ரக்ஷா பந்தனம் அல்லது காப்பு என்று பொருள். நோன்பு இருக்கும்போது நம்மை எல்லா வகையிலும் காப்பாற்றுவது என்பது இதன் பொருளும். சிலர் உடலுக்கு நலக்குறைவால் நோன்பு தொடர முடியாமல் போகலாம். காப்பு கட்டி நம்பிக்கையுடன் இருந்தால் இது போன்ற தொந்தரவுகள் வராது. மேலும் பங்காளி உறவு முறையில் பிறப்பு, இறப்பு, தீண்டு,
தீண்டல் நேரிட்டால் கூட காப்பு கட்டி கொள்பவர்களுக்கு தீண்டல் தடை கிடையாது. நோன்பை தொடர்ந்து முடித்து கொண்டு இறை அருளை பெறலாம். காரணம் இல்லாமல் இடையில் நிறுத்தக்கூடாது. இந்த சங்கடகரை சிதற விரதத்தை ஒரு குறிக்கோளுக்காக விரதம் இருந்து அது நிறைவேறிவிட்டால் நிறுத்தி கொள்ளலாம். அதனை மீண்டும் தொடர்வதிலும் தவறு ஒன்றுமில்லை. விரதம் என்ற சொல்லுக்கு கஷ்டப்பட்டு இருத்தல் என்று பொருள். விரதம் இருப்பவர் அன்று முழுவதும் சுவாமியின் அருகிலேயே இருப்பதாக எண்ண வேண்டும். சாப்பிடாமல் மல ஜலம் கழிக்க நேரிடும் என்பதால் தண்ணீர் கூட குடிக்காமல் பசித்திருந்து சிந்தனை மாறாமல் இருப்பதே உபவாசம் என்ற நிலையில் முதன்மையாக கூறியுள்ளனர். உபவாசம் என்றால் இறைவனுக்கு அருகில் இருத்தல் என்று பொருள். முழுமையாக இருக்க இயலாதவர்கள் கூட அரிசி சாதத்தையும் வெங்காயம் பூண்டு இவற்றையும் தவிர்த்து விட வேண்டும். அரிசி வெங்காயம் பூண்டு இவற்றை சாப்பிட்டால் தூக்கம் வரும், சிந்தனை மாறும். இதனால் தான் இவற்றை வேண்டாம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.